திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் மக்கள் பெரும்பான்மை அளிக்காத சூழல்ல யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு அதிகப்படியான தொகுதிகளை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில் ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில் அதற்கான ஆதரவை திமுக கூட்டணி கட்சியிடம் கேட்டிருக்கிறார்கள். அதில் பிரதானமான கட்சியாக இருந்த காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவை தற்பொழுது தாவேக்கு கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடமும் அவருடைய ஆதரவை கேட்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பது தொடர்பாகவும் அதே நேரத்தில் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு குறித்து ஒரு ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் திமுகவுடைய தலைவர் கூட்டணியுடைய தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய இல்லத்துல தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர்கள் சண்முகமும் அதே போன்று வீரபாண்டியர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பாகவே திமுகவுடைய முன்னணி தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை ஈடுபட்டிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், அதே போன்று பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, ஆர். ராசா, பொன்முடி உள்ளிட்டவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல தற்பொழுது கூட்டணி கட்சியிடம் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக கூட்டணியுடைய நகர்வை முடிவு செய்வது மட்டுமின்றி விஜய் தற்பொழுது இவரிடம் ஆதரவு கேட்டிருக்கும் நிலையில் அது குறித்தும் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவுடைய தலைவரிடமும் அது குறித்து ஆலோசிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகவே இந்த சந்திப்பு நடைபெறுவதாக கூறியிருக்கிறார்கள். கூட்டணியை தக்க வைக்க திமுக தலைமை விருப்பப்படுகிறதா இல்லையா என்பதெல்லாம் இந்த சந்திப்புக்கு பிறகாக தெரிய வரும். ஏனெனில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தங்களுடைய உறவை முறித்துக் கொண்டு தாவேக்காவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூழல்ல மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காத நிலை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்பதை நேற்று வரையிலும் உறுதி செய்திருக்கிறார்கள். திமுக கூட்டணி தொடர்வதாக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் விஜய் நேற்று அவர்களுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார். அதன் மீது தங்களுடைய பரிசீலனைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கூடிய நிலையில் இதுவரையிலும் அதற்கான முடிவுகளை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ அறிவிக்காத சூழல் இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? கூட்டணியை ஆட்சி அமைக்க முடியாத சூழல்ல இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மற்ற கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்து ஆட்சி அமைக்க உதவி செய்வது மட்டுமின்றி அந்த ஆட்சியில் பங்கேற்பதா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதா? வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்றால் குறைந்தபட்ச செயல் திட்டமாக சில கோரிக்கைகள் முன்வைத்து செயல் திட்டங்களை செயல்வடிவம் செய்வதற்கான கால அவகாசம் கொடுத்து ஒரு நிபந்தனையுடன் ஆதரவு தெரிவிப்பதா? அல்லது தாங்கள் போட்டியிட்ட அதே கூட்டணியில தொடர்ந்து நீடிக்கிறோம், மற்ற யாருக்கும் தங்களுடைய ஆதரவு இல்லை, மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்னவோ அதன் அடிப்படையில் நாங்கள் நிற்கிறோம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் என்பதெல்லாம் இந்த ஆலோசனைக்கு பிறகாகவும் தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை கலந்தாலோசித்ததுக்கு பிறகாகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியும் முடிவு செய்வார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு தகவல் வெகு தீவிரமாக பரவி வருகிறது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார்கள் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. அந்த தகவல் என்பது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்தாலும் கூட அவர்களுக்கு திமுக கூட்டணியில் அங்கமைக்கக்கூடிய கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியிலும் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியுடைய எண்ணிக்கை மொத்தமாக சேர்த்தால் 106 என்ற எண்ணிக்கை தான் வருகிறது. மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய ஐஎம்எல், அதே போன்று இடதுசாரி கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவுக்கு தேவை. அதே போன்று அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய பாமகவுடைய ஆதரவுகள் தேவை. இதுபோல் கூட்டணி கட்சியுடைய ஆதரவுடன் தான் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்தாலும் கூட்டணி வைக்க முடியும் என்ற நிலை இருக்கக்கூடிய சூழல்ல அது குறித்தான ஆலோசனையும் மேற்கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போதைய சந்திப்பு என்பது திமுக கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திப்பு என்பதனால இந்த சந்திப்பு அவருடைய கூட்டணியுடைய அடுத்த கட்ட நகர்வை குறித்தானதாக இருக்கும் என்பது திண்ணமாக தெரிகிறது. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்புல நேற்று, இன்று, நாளை எப்பொழுதும் திமுகவுடன் தான் தங்களுடைய கூட்டணி, தங்களுடைய நிலைப்பாடு என்பதை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதே போன்று நேற்று தினம் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான கே.பி. முனுசாமி அவர் கொடுத்திருந்த பேட்டியில அதிமுக பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு தாங்கள் எந்த சூழலும் அதிமுக ஆதரவு வழங்கப்படவில்லை என்பதை தெரிவித்திருந்தார். இது போன்ற சூழல்ல தற்பொழுது தாவேக்காவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை போதுமான அளவில் இல்லாத சூழல்ல அவர்கள் மற்ற கட்சிகளும், அதுவும் குறிப்பாக அவர்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளிடம் இருந்துதான் தங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் பாமகவிடமோ அல்லது அதிமுகவிடமோ தங்களுக்கு வேண்டிய ஆதரவு கேட்காத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படியான நிலைப்பாட்டில் தாவேக்கா இருக்கக்கூடிய நிலையில் தாவேக்காவுடன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், குறிப்பாக 2 எம்எல்ஏக்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய
விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய 6 எம்எல்ஏக்களுடைய தேவை தற்போது தாவேக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கக்கூடிய சூழல்ல அது எவ்வாறு பரிசீலிப்பது, அது தொடர்பாக இந்த கூட்டணிக்குள் எந்த ஒரு சலசலப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் இந்த கட்சிகள் முனைப்புடன் இருப்பதாகவும் கூட அந்த கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பேசுவதை நம்ம பார்க்க முடிந்தது. கூட்டணி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணியை கடந்த வெளியிலிருந்த ஆதரவை விஜய்க்கு வழங்குவது தொடர்பான ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் அல்லது அது தொடர்பான ஒரு பரிசீலனை செய்வதற்கு முன் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி தாங்கள் எந்த கூட்டணியின் கீழாக மக்களை சந்தித்து வாக்கு கேட்டவோ அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர் மற்றும் அந்த கட்சியினருடன் ஆலோசித்த பிறகு தங்களுடைய முடிவை எடுப்பதற்கு ஒரு திட்டமிடலாகத்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த சந்திப்பு அறிவாலயத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திமுக தலைவருடைய இல்லத்திலேயே தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.